கொஞ்சமா யோசிக்கிறீங்க. நான் தானே நீங்க என்னடா உண்மைக்குமே இது இந்தியால பாத்தீங்கன்னா வெங்காயம், இது ரம்பையில, இது பாத்தீங்கன்னா பிரியாணியில கருவா பட்டை கராம்பல். என்ன சாப்பிடுங்க நீங்க இது முன்னாடி அப்படியே நீங்க வராடி விட்டுட்டு கண்டிப்பா தான் வரும். என்ன அவ்வளோ அவசியம் எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வளக போல எங்களுடைய வீட்டில் நிற்கிறவன் நம்ம. அதாவது இன்றைக்கு எங்களை வீட்டை கரண்டியோட நிற்கிறவன் செந்துறேன். கரண்டியோட அதாவது வந்து ஒரு குக்கிங் வீடியோ பண்ணி நிற்கிறவன். அதுதான் இன்றைய தினம் நிறைய நாளுக்கு அப்புறம் இன்றைக்கு ஒரு திடீரென்று ஒரு ஆட்சி ஒன்று வந்தது எனக்கு. அதனால நான் திடீரென்று ஒரு உணவு செய்ய வலிக்கிட்டேன். திடீரென்று ஒரு உணவு ஒன்று செய்ய வலிக்கிட்டவா? அதுதான் என்னென்னு போல தெரியுமா? வீட்டு மஞ்சள் ஜெயில பிரியாணி அதுக்கு திடீரென இன்றைக்கு ஒரு உணவு வீடியோட சாட்டா இந்த வீடியோவுக்கு வந்துட்டீங்களே. அதாவது இந்த வீடியோ வந்து உணவு வீடியோவில் ஸ்பெஷலானது. அதான் ஜம்பு வீடியோவுக்கு வந்த நீங்கள் ஸ்பெஷலான வீடியோ. அதுதான் என்னண்டா அப்படி ஒரு ஸ்பெஷலான சாப்பாடான்னு செய்ய போகிறோம். உண்மைக்குமே எல்லாருக்குமே அந்த சாப்பாடுன்னா விருப்பம். உங்களுக்கு தெரியுமா என்ன சாப்பாடுன்னு? எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லியிருந்தா எனக்கு அடி வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் தெரியுமே என்னட்ட. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோலாம் சந்திக்க போகிறோமே. அப்போ நாங்கள் நிறைய காய்ச்சி கொள்ளாமல் அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோமே நான் செந்துறேன். அப்போ நாங்கள் எங்களோட வீடியோ போகிறது முன்னுக்கு எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் எங்கள் பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடான வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாலும் இதெல்லாம் உண்மைக்குமே வந்தாலும் நாங்கள் இஞ்சான் இருப்போம். ஆனால் இன்றைய தினம் என்னென்று பார்த்திங்கன்னா நீங்களே சொல்லுங்க. அதாவது வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோமே. அதாவது சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். உண்மைக்குமே நிறைய நாள் ஆயிட்டு உண்மைக்குமே செஞ்சு சாப்பிட்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு இருக்கா செஞ்சு சாப்பிடுவோம். வந்து செந்துறோம் வந்து நாங்கள் 2 பேருமே உண்மைக்குமே நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. அதாவது நாங்கள் இன்றைக்கு கரண்ட் அடுப்புலாம் நான் தான் சமைக்க போகிறோம். அரிசியாவையுமே அவியாடி என்ன செய்யறது? அவிக்க வைக்கணும். ஒரு ஒன்றும் செய்யலாது. உண்மைக்குமே நாங்கள் முதலாவது அப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் என்ன. அப்போ வாங்கோ பார்த்தீங்கன்னா இங்கே வேணும். முதலாவது இந்த அரிசி, அதாவது எல்லாரும் பாஸ்மதி அரிசி தான் போடுறது. செந்துரனுக்கு பிடிக்காதபடியா நாங்கள் பால் பொன்னி அரிசி வாங்கினாங்க. என்ன செந்துறேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், இது ரம்பையில், இது பார்த்தீங்கன்னா பிரியாணியில் கருவா பட்டை கராம்பு எல்லாம் இருக்குது. இந்தியாவில் தக்காளி பழம், இது பச்சை மிளகாய் 6, இது இஞ்சியும் உள்ளியும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தூள் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்து வெறும் போடையில் போத்துலுக்கு அப்போ வச்சிருக்கு. இதுதான் சிக்கன். நீங்கள் வேறுங்க 3/4 கிலோ சிக்கன் வாங்கினாங்க எங்களுக்கு இன்றைக்கு. அதான் பெரிய பெரிய துண்டா கிடக்கு. அதான் பெரிய துண்டா இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெய் போத்தல், இது மஞ்சள் தூள், இது மசாலா தூள், இங்கால பெருஞ்சீரகம், இது எண்ணெய், உப்பு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்கள் நெய் பிரியாணி செய்யப்படுறோமே நெந்துரும் அப்படியே பாத்திரத்தில் எல்லாமே கிடக்க எல்லாமே இருக்கு. ஒன்றுக்கும் போதில்லை ஒன்றுக்கும் அதங்க தேவையில்லை. அதங்க தேவையில்லை. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை போடுவோமே என்ன குறைக்கிறீங்களா? ஏனண்டா சிக்கன் பிரியாணிக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? இதில் நல்ல வடிவா இதண்டோணும், ஸ்லோவெலாம் சமைக்கணும். அப்போ தான் அரிசி அவியும். நாங்கள் இப்போ அரிசியான அவிக்கல தான் முதல் தடவையா. இந்த அடுப்பங்கால இது இந்த மேலே வச்சிருக்கீங்க. இது அடுப்போ அந்த பாத்திரமோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பக்கத்தை விட வாங்கணும் தான். எங்கள்கிட்ட அந்த மாதிரி பாத்திரம் கண்டதில்லை. இதை நாங்கள் எடுத்த பாத்திரத்துக்கு இதன் பெரிய பாத்திரம் அதான் என்ன இது. ஆனால் என்ன இதில் சமபடுமோ கை வச்சு பாருங்க. சீட்டார தெரியல ஒரு நீங்கள் வையுங்க. என்ன என்ன குளிருது? என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஏன் அப்படி கூட்டி விடுங்க. குடித்தானப்பா நிற்கிது. இதுக்குள்ள தண்ணி தான் நம்ம விட ஒன்று கொதிக்க. இப்போ கொஞ்சம் தண்ணியை விடுங்க பார்ப்போம். இல்லை தண்ணி விடுறேலாம் நான் செக் பண்ணி பார்ப்போம். நேரம் செல்லும்போட வீடு அமர்த்துறீங்க. அங்கே வயராடு கொடுக்குறீங்க. அமர்த்தி விடுங்க. இல்லையே என்ன இப்படி இருக்குது? ஒருவேளை இந்த பாத்திரம் செட் ஆகலையோ? பார்ப்போம் சும்மா சமைச்சு பார்ப்போம். நான் ஒன்றுமே செய்ய இல்லை. இங்கே வேறங்க என்ன சொல்லாம
சட்டம் எல்லாரும் காணையில இருக்கா கேஸ் அடுப்பு தான் வைக்க வேண்டியது இருக்கும். அப்படி படம் இருக்கேன்னு பாவம் பாருங்க, உங்களுக்கு அடுப்பு தெரியுது இந்த இல்ல ஒண்ணுமே செய்யல. இங்க தண்ணி மட்டும்தான் அப்படியே இருக்குது. சத்தம் இல்லை கேக்கு. இந்த சத்தம் வர இல்ல சத்தம் மற்றதுக்கு வேற இது நான்சில் பாத்திரமா செஞ்சிருவேன். அப்ப அதனால இது வேலை செய்யல. அதான் பிரச்சனை. அப்ப நாங்க கேஸ் அடுப்பு எடுத்துன்னு வருவோமே. நான் சரி இப்ப பாத்தீங்கன்னா இது கரண்ட் அடுப்புக்கு செட் ஆகல. என்னன்னு தெரியல. என்ன செஞ்சுறேன் எனக்கு என்னன்னா நாங்கள் மூத்தடவை தானே கேஸ்ல கரண்ட் அடுப்பு சமைக்கிறது. அப்ப எங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்ப நாங்க இதுலயே சமைப்போமே. ஆனா இது கிட்டாய் என்னன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டானது கையை காய்ச்சிப்பேன். கையை வச்சு சுடுவேன் பாருங்க. நாங்க எண்ணெய் விடுவோம். என்ன எண்ணெய் விடுவோம். சரிஞ்சு போடுறாரு சட்டி புள்ள அப்படி போலாம் கூட. எனக்கு இல்லாம புள்ளியா கூட எனக்கு ஒன்றும் இல்லாம இவ்வளோ புள்ளியா வாங்க உண்டாக்கிறது ஏன்னா அப்படி உப்பு தானே கூட அது தட்டியாக்கிட்டு பொங்கு படிக்குது. அதுதான் நாங்கள் முன்னுக்கும் என்ன போல போகிறோம் எனக்கு திந்துறேன். பிரியாணி இல்லை இல்லை ரஜிஜா இல்லை. அப்படி என்ன போட போறீங்க? இதில் கிடக்கிற இல்லாமல இதில் இருக்கிற அந்த பட்டையால் கராம்புவால் எல்லாத்தையும் போட போறேன். ஏலக்காயல் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பிரியாணி இலை இருக்கல்லோ சாரி அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு வதக்க போடும் முன்னுக்கு. ஓகே வராத இந்த பேக்கெட்டுக்கு. இந்த பேக்கெட் எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா. அப்படிங்க இதை 100 ரூபா தானே. அது நானும் 100 ரூபான்னு தான் சொன்னேன். போட வாசம் அடிக்குது. என்ன மாசம் கொண்டு வருதான். ஆனால் எங்கே அந்த சட்டி மாதிரி குயிக்கானே எங்களை சட்டை குயிக்கல திருப்போம் திருப்புறேன். இப்படி தானே கிடந்தது முதல். இப்படியே கிடந்தது ரவுண்டாக்கி இப்படி ரெண்டு இடத்துல நிற்கும். சரி விடுங்க ஏதோ உண்டு. இல்லை நான் என்னண்டா இது அந்த சரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு. எண்ணே நடுவில் அந்த நிற்காதான். அது ஒன்று இதுக்கு தான் உடஞ்சேன். இதுக்கு தான் உடஞ்சு. ஓகே இது வறுத்தாச்சு. நாங்கள் இனிமே எடுத்து வச்சிருக்கிற என்ன போட போற முதலாவது வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிற பம்பா வெங்காயம். வெட்டாம வச்சிருக்க பம்பா வெங்காயம் இப்பதான் வெங்காயத்தை போடுறதுதான் தெரியுது. சரி அடுத்தது இந்த ரம்பையில போட்டுட்டோம். இந்த பச்சை மிளகாய் இருக்கல்லோ பச்சை மிளகாயம் போடுவோம். அப்புறம் அந்த பைக்கு இருக்க அந்த பெருஞ்சீரத்தை எடுக்கும் சொல்லுறேன். சிக்க தெரியுமா? எல்லாத்தையும் போட்டிடுறாங்க. அதுதான் பிடிச்சி எனக்கு தெரியும் தான் இருந்துறேன். தெரியும் தான் நான் சொல்லி தரையே வேணும். நான் குக்காண்டு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மப்பா கூட மப்பா கிடக்கு செல்லக்கூடாது. மழை இறப்பது போல கிடக்கு. இந்த 2 மாதம் மழை தானே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்களே. வெளியில போய் வந்தேன். நீங்க கொஞ்சம் வெளியில ஒரு சின்ன அளவில் போய் இப்போ தான் வந்துடானே. நம்ம சின்ன ஒரு ஆள் வேலையில பெரிய ஒரு ஆள் வேலைக்கு போட்டு இப்போ தான் வந்தவன். போனாலே 8 மணி. எனக்கு தெரியாது போகணும் அந்த உரத்துக்கு போனவன். ஆனால் இடையில அந்த சாப்பாடு மட்டும் கொண்டு வந்தேன். நான் இருந்தா சரி சாப்பாட்டை அந்த கோவத்துக்கு நிற்கிறேன் நான். ஒரு வாசம் ஐயோ பிஞ்சி எதுக்கே வாசம் வருது. சட்டையை கிட்ட போட்டு. ஆனா இன்றைக்கு பிரியாணி என்ன வரப்போன்னு தெரியாது. அரிசி அவியாதானே எனக்கு பிரச்சனை. உண்மைக்குமே நான் முதல்ல முறுக்கா செஞ்ச நாங்கள் அதுலயும் கொஞ்சம் அரிசி இல்ல அதுலயும் இந்த அரிசி போட்டு நாங்கள் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி. ஆனா உண்மைக்குமே பிரியாணி என்றாலே பாஸ்மதி அரிசி தான் போடுறது. இவருக்கு சரி வராதான். ஒன்றும் சரி வராதான். ஒண்ணுமே செய்யலாம் போட்டேன் நான் இவரை வச்சு. ஆனா நல்லா இருக்கு. என்ன வதக்கவே நல்லா இருக்கு. இல்ல வேண்டாம். ஐயோ நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். சரி நாங்க நல்லபடியா வதங்கிட்டு நாங்க இஞ்சி பூண்டு இருக்கல்லோ இஞ்சி முள்ளியும் இது போட்டோம்னா செஞ்சிடனா அப்படியே தூக்கி எறிஞ்ச முண்டாக்கி பக்கத்தை காணிக்க அவ்வளவு வாசம் புரியுத கடவுளே ஒதுக்க சொல்றதுக்காக தான் இவ்வளவு பாரு. அப்படியான இல்ல இந்த வாசம் தானே நான் அடிக்குது உங்களுக்கு. தலைமுடியும் பட்டும் எல்லாம் பேசுவீங்க
இந்த பொடியன் தலை முடியெல்லாம் வளர்த்து போனது ஸ்டைல் இது உண்மையிலே ஸ்டைல் இது அவங்க பார்க்க தெரியுது போல தெரியல தான் சும்மா தான் நான் வெட்ட போயிருவீங்க இந்த கட்டாயம் பட்டு வந்துடும் சரியா அடுத்தது நாங்கள் தக்காளி பழத்தை போட்டு வதக்குவோம் உண்மைக்குமே இதுவும் சிக்கன் கறி காய்ச்சிட போல என்ன செஞ்சுறேன் ஆனால் இந்த அரிசியாக நான் எனக்கு கடுமையாக யோசிச்சாங்கிறேன் உங்கள் மட்டும் எனக்கு யோசனை ஆனால் சிக்கன் பிரியாணியில் 2 விதமாக இருக்குதான் என்னன்னு சொல்கிறேன் இப்போ சோறு காய்ச்சிட்டு அரிசியை நாங்கள் காய்ச்சி சோறு காய்ச்சிட்டா அதை எங்களுக்கு போடலாமா அப்படி செஞ்சேன்னா இல்லை அரிசி அவங்க பருவம் தெரியும் அதுதான் என்ன நாங்கள் அப்படி செய்வோம்மா நீங்கள் ஏதோ ஒரு முடிவெடுத்து தான் எல்லாம் கழுவியில் வச்சிருக்கீங்க இல்லை ஆனால் நான் இல்லை இப்படி தான் பிரியாணி செய்கிற முறைக்கு தான் செய்வோம் வலிக்கணும் ஏன்னா எங்களுக்கு உண்மைக்குமே அரிசி அவிர பார்த்தா கொஞ்சம் புரிய ஆகிறது டெய்லியா எனக்கு சென்றானுங்க அதெல்லாம் கவலை ஆகிறது அதை நினைச்சு சரி இப்போ நாங்கள் கொஞ்சம் அவிய விட்டு அதான் என்ன அவிய விட்டு அரிசி அவிய விட்டுட்டு பண்ணாங்க பதத்தை பார்ப்போம் முருக்கா நானும் இந்த பிரியாணியோட பார்ப்போம் இல்லை செய்கிறவள நானும் இந்த பிரியாணி ஆனால் சசியா இங்கே வந்து பாருங்க முருக்கா இதை சசியாமாவுக்கு தெரியான மாதிரி கவலை வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் சரி இவர் இங்கே இப்படியே பதம் கட்டும் நாங்கள் மற்ற வேலை செய்வோம் இது எப்படிங்கோ செய்யட்டோ என்ன செய்ய போறீங்க சட்டை தந்த நீங்க கையிலே வச்சு கொண்டு எப்படியே இப்படி வச்சிருக்கேன் பார்த்தேன் நான் நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்கள் இனிமே இதுக்குள்ள மசாலா தூள் இருக்கல்லோ இன்னொரு மசாலா தூள் எடுக்க மறந்து எடுத்து தந்தா நல்லா போறீங்க சொன்னீங்க எடுத்து அதுக்கு காடி நானே போய் எடுக்கலாம் எடுத்துட்டேன் ஓ என்ன ஒளிஞ்சு போட்டு ஜீன்ஸை போட்டுருக்கோடைய இருக்கலாம் அதான் செந்துரை நம்ம ஒளிம்பி எடுத்துக்கொண்டு வேற மந்த சரி இப்ப பாத்தீங்களாண்டா இது வதம் கட்டுமே செந்துரை நாங்கள் சிக்கனை போடுவோம் இல்ல ஐயோ அதே தெரியல இதை பிடிங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம்னா நான் சிக்கனை போட போறேன் இல்ல நான் சொல்லுவேன் என்ன அந்த கதையில இருக்க தைரியம் கருத்து தாங்கம்மா நான் சொல்றேன் என்ன சொல்றேன் என்ன சொல்லட்டும் இதுக்குள்ள எல்லாத்தையும் இந்த கதையில இருக்கு இந்த கதை இப்பதான் தெரிஞ்சிருக்கு சரி நாங்கள் அப்ப இப்ப இதுக்குள்ள மசாலா தூள் போட போறோம் இப்பதான் நான் தெரியுமா டாக்டர் யோசிச்சேன் தெரியுமோ யோசிப்பீங்க நீங்க ஒரு வித்தியாசமா தானே சரி மசாலா தூள் சரியா சந்திரன் என்ன சரியானோ வந்துருங்க சமையல்காரனா இல்ல என்ன சொல்லுங்க நீங்க கரைக்கிறீங்கனால மட்டும் டாக்டர் அங்கேயும் கவனத்தை செலுத்தி இங்கே செய்யறீங்க அதான் குக்கன்றது சமையல்காரன்றது போடுவோம் என்ன மசாலா தூள் உண்டானீங்க அடுத்தது தேவையான அளவு உப்பு உப்பு காணுமே ஏதோ அள்ளி கொட்டுறீங்க சாப்பிட்டு நான் சின்ன கரண்டியா போடுறேன் ஏனண்டா இது சோறு அவியறது இல்லை அரிசியும் அவியறது இல்லோ அப்ப அதுக்கு தேவையா இல்லோ அதுக்காக ஐயோ தூள் பேக்கெட் பிக்க மறந்து போட்டோம் உங்களுக்கு ஏன் சிரமம் வேணும் வதக்கி விட்டு கிடக்க சரி சரியோ பாவம் தானே சாப்பிடாம கொள்ளாம பிரியாணி செஞ்சு கொண்டிருக்கீங்க அடுத்த நாங்க வாங்கி கரைத்தூள் மிளகாய் தூள் அதுவும் கொஞ்சம் தான் யோசிக்காங்க ஏன்னா குறைப்பு தின்ற கூட மசாலா தூள் கொஞ்சம் குறைய தான் போடுறோம் அடுத்தது இந்த தயிர் எடுத்து வச்சது இங்கே இருக்கு யோசினேன் ஓகே தயிரா நாங்கள் வாங்கி வச்சிருக்க தயிரை அப்படியே போடுவோம் கொஞ்சம் சம்பளுக்கு எடுப்போம் என்ன ஓகே இவ்வளோ அதை மட்டும் சந்திரம் பிரட்டுங்கோ உங்களுடைய கைகளா பிரட்டுங்க நீங்க பிரட்டுங்க சும்மா வந்து தெரியல நான் இந்த சமையல வைக்க நான் தோய மாட்டேன் அம்மாச்சு பிரியாணி ஆச்சு அப்புறம் நாளைக்கு இப்போ நான் பிரெட் போட்டு சொன்னா அப்புறம் சொல்லுவா நீ வச்சு பிரெட்னுடைய பிரியாணி பிரச்சனைன்னு சொல்லுவா இங்க வேறுங்கோ எல்லோடைய பிரெடியா மஞ்சள் தூள் போடு கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் கேட்கணும் நீங்கள் எங்க நீங்க கஷ்டப்படக்கூட மாட்டேன் நீ பாருங்க போடுங்க சரியா மிக்க முடிப்பீங்க அப்படியே போடுங்க அப்படியே போட போனா எல்லா இடம் காணுமோ காணுங்க ஓகே சூப்பர் என்ன சூப்பர் உங்கள்கிட்ட ஐயம்மா அந்த பிள்ளை சொல்லுங்க வச்சுருங்க சூப்பர் இங்கே வேறுங்க சசியா நல்லா இருக்க சரி நாங்கள் இந்த சிக்கனை இதுக்குள்ளே போடுவோம் என்ன ஓகே சரி செந்துரன் எப்படிங்கள் அந்த கப்படுங்கோ எந்த கபிலோ ஓகே
நாங்கள் நிறுத்தில் என்ன செய்ய போகிறோம் நான் ஒரு கை கழுவிட்டு வரட்டேன் சரி அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரத்தி எல்லாம் போட்டு நான் எல்லாம் கையெல்லாமே கழுவிட்டு வந்துட்டேன் இனி நாங்கள் தண்ணி விட போகிறோம் அதாவது இந்த கிளாஸில் தான் நான் 5 கப் அதாவது இந்த கிளாஸில் பார்க்க 5 கப்பு வந்தது அரிசி அப்போ இந்த ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விடணுமா அப்போ நான் இது 5 கப்புண்டா 10 கப் தண்ணி விட போகிறேன் சரி சசியா பண்ணுங்க நீங்கள் சசினே அழுகுறார் 2 3 4 ஓ தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க 4 கப் தண்ணி தான் வந்திருக்கு இதுல செந்திரம் வந்துடும் உண்மைக்குமே அளவு உண்மைக்குமே சரியா இருக்கும் அப்பதான் சரியா வரும் இல்லாட்டி சரியான கஷ்டமா போயிடும் இப்போ நான் அதுக்கான என்ன ஃபர்ஸ்ட் டைம் தான் அரிசி அவிய வர்றதுக்காண்டி நான் உண்மைக்குமே கேட்டு நான் எல்லாரையுமே அப்போ எத்தனை கப் தண்ணி என்ன போய் சொன்னேன் ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி நீங்கள் எதாவது அளக்குறோமோ அதால் 2 கப் போட சொன்னேன் அதே மாதிரி நீங்களும் போடுங்க அதே போல நான் இப்போ போட்டுருக்கணும் ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு இந்த அரிசி போட அவிய காணுமோ உண்டு இந்த பாத்திரம் காணுமா வேற போகுது தெரியல என்ன கொண்டு வாங்க எங்க போட்டு வாரீங்க கத்தி எடுக்காம இருங்க கத்தி எடுக்கட்டேன் அம்மா இங்கே 8 பார்த்தாலும் நீங்க பக்கத்துல காய் பேசி வாங்க 8 9 ஒன்றரை சொல்லி பழகுறீங்க 10 காணும் தண்ணியை பார்க்காம பார்க்கணும் இன்னும் அவ்வளோ தண்ணியா கிடக்கணும் எனக்கு தேசிக்காவா வேணும் இஞ்சி பக்கத்து விட்ட தேசிக்காய சொல்ல அதுக்கு ஒரு மேனேஜர்லாம் கொண்டு வரீங்க வந்து கொண்டு வாங்க நீங்களும் கூட தேசிக்காய விட்டனே தான் இருக்கலாம் சரி அப்போ நாங்கள் இது ஒருக்கா 10 நிமிஷங்கான நல்ல வடிவா கொதிக்கணும் அதுக்குள்ள போய் நல்ல தேசிக்காய போய் பிடிக்கணும் வந்துடுவேன் போங்க இது நல்ல வடிவா கொதிக்கட்டும் நாங்கள் என்ன செய்ய போறோம் செஞ்சுட்டோம் தெரியுமா உங்களுக்கு வெங்காயத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னா வெங்காயத்தை பட்ட போறேன் இதுலயே தெரியுது ஒரு ஆளு கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிசார் ஆளு நீங்க உண்மையில பாருங்க வெங்காயத்தை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறீங்க வெங்காயத்தை பட்ட போறேன்னு சொல்லணும் என்ன செய்ய போறேன் தெரியாது வெங்காயம் பட்ட போச்சு என்னது தெரியும் வெங்காயம் பட்ட போறேன்னு தெரியும் உங்களோட காய்ச்சானே எனக்கு இப்படி வந்துட்டு அதாவது நாங்கள் இன்றைக்கு தயிர் சம்பல் போட போகிறோம் என்ன வெங்காயத்தில் தயிர் போட்டு சம்பல் அப்போ அதுக்காண்டி நாங்கள் இதை குட்டி குட்டியாக நல்ல மெல்லி சாப்பிட்டோமே செஞ்சுறேன் இல்லை நீங்கள் ஒன்றுமே தயவு செய்து செய்ய வேண்டாம் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா வாழையில வெட்டணும் அப்படியே சாப்பிடேக்காது பிரியாது இல்லை வீடுகளோட இது உங்களோட அது காத்தடிக்குது காத்து புயல் காத்து உண்மைக்குமே சரியான புயலாம் என்ன 5 நாளைக்கோ அப்ப சரி எங்கண்ட வீட மறக்க வேண்டியதா எங்களை வீட்டை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் ஓடத்தான் வேணும் என்ன இந்த சீட்டு போட்டபடியா கிடக்கும் மங்கள தகரம் இல்லாபடியா கொஞ்சம் மறக்க வேண்டியானே செய்யல போய் நான் இது வெள்ளப்பெருக்கு பதிய போறீங்களா நல்ல தகரம் இல்ல தகரம் வந்து மூட போகுது வெள்ளப்பெருக்கு பதிஞ்சு விட போறது வரவே மாட்டேன் ஒரு உங்களை பார்த்துட்டாது என்ன இது கொதிச்ச சிலமனையே காணும் இது என்ன பக்கத்து இருக்கிற தட்டிக்கான் போகும் அது உண்மைக்கு முட்டியாவே விட்டுருக்கு இல்ல இதுல எங்கட வீட்டு தான் காசே கூட எரியுதான் கொண்டிருக்கேன் உங்களுக்கு நீங்க வேற ஒரு அசம்பத்தத்தை மங்க காணையில அதுதான் எனக்கு தெரியும் எனக்கு தண்ணி தானே விட்டு நாங்க 10 கப்பட்ட சும்மா அது இதோடய கறக்க போகிறோம் உப்பு எடுத்துட்டாங்க உப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும் சேர்க்கல பாத்தீங்களா உங்களோட கதையை பாத்தீங்களா நீங்களே சொல்றீங்களா அடிக்கடி அது இனிப்பு சாப்பாடு செய்ய உப்பு சேர்க்கிறாது அப்படியா வித்தியாசமா யோசிச்சு கேட்பீங்களா இல்லாட்டி இருந்துட்டே இப்படித்தானே நீங்க இல்ல சில நேரம் தெரியாது என்ன செய்யாட்டி அதை கேட்பேன் அந்த குணம் ஐயோ அந்த கரண்டியை தாங்க கரண்டி தயிர் கப்பா காணலாம் இங்க அது மறுபடியும் சர்ச்சையா ஒன்று வச்சுட்டாவா தயிர் சம்பல் விருப்பமா சந்திரனுக்கு ஓ ஆனா உடனே சாப்பிட்டு முடிச்சோம் வச்சடிக்கல குளிச்சல போய் அது அப்படி சொல்றேன்
என்னன்னா சில விஷயங்கள் கேட்டு அறியும் அதான் ஜம்பு அது இல்லை உங்கள்கிட்டே இல்லை உண்மையானதா என்ன மசிக்கிறீங்க இல்ல கரைக்கு இல்ல போட்டு போய் இந்த இடி 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 கரண்டி ஆகுதுன்ற நான் செய்யல நீங்க என்ன கேட்டு இருக்கிறீங்க மசிக்கிறீங்க இதுக்குள்ள கொஞ்சம் இதை எடுக்கணும் மிளகுத்தூள் நான் உடம்பு என்ன ஒழிப்பு பார்க்குற அளவு உங்களுக்கு ஒரு விருப்பம் போல இருக்கேன் அதுக்குதான் உங்களுக்கு வீடியோ தேசிக்காய் நானும் போடுறேன் வாழ்ந்தாங்க அது தேசிக்காய் இடத்த வச்சாலே அது இருக்கும் உண்மையிலேயே தேசிக்காய்ன்னு சொல்றதுல நீங்கள் இப்பதான் உணர்ந்து கொள்ள தேசி பழமண்டொத்தரும் சொல்றது தான் என்ன இருக்குல்லையே மிளகுத்தூள் இதுலயே தெரியும் சமையல் பக்கம் எந்த வராண்டு எல்லாம் உடைச்சு துறந்து வாத்து தாடுத்துன்னு வர அங்கே இருக்கு பெரிய டிஷ்ஷுக்கு வாங்க விழுந்துடாம இதோ பானையில போனி கொண்டே இங்க வேற முடிஞ்சு ஒண்ணு வந்து சமையல்ல பெரிய ஆள்லான போட்டு வச்செல்லாம் முடிஞ்சு ஒண்ணு வந்து போடுறது கொஞ்சம் கொஞ்சம் அப்ப அதுக்காண்டி இருக்கணும்னா இல்லாத போடுறது கொஞ்சம் கொஞ்சம் சோடா குடிங்க கொண்ட மாதிரி தான் அதுதானே ரைட் இங்க வேறுங்க உங்களுடைய சம்பல் ரெடி என்ன மனச்சாச்சு இல்லாக்கிறது இங்க சம்பல் ரெடி என்ன இந்தாங்க வச்சிடும் இனி இந்த பொங்கல் வந்துட்டு இப்பதான் நாங்க சசியா வாங்கோ வந்து பாருங்கோ உங்களுடைய பொங்கல சோப்பா கடவுளை மூத்துல அடிக்குது நீங்க பாத்தீங்களா கண்ணாடியே சாரிங்க சுட சுட சாரிங்க என்ன கையில புடிங்க உண்டு நீங்கள் அவர் கொஞ்சமா யோசிக்கிறீங்க நான் தரேன்னு நீங்க தூக்க துடையிலியாக நினைக்கிறேன் நீங்க டக்குன்னு தந்தீங்க என்னடா உண்மைக்குமே இது நல்லபடியா கொதிச்சுட்டு இப்ப நாங்க அரிசியை போட்டாதான் அரிசி மாவையும் அதே சமயம் அரிசி மாவு இங்கெல்லாம் கணக்கா வந்து எல்லாம் கணக்கா வருவீங்க என்ன அப்ப நாங்கள என்ன செய்வோம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் ரச்சி சிக்கன்லாம் ஒரு விருப்பம் வாங்க சிக்கன்லாம் விருப்பம் அரிசியை போடுவோம் என்ன சப்பாடா போட்டுவோம் அரிசியை என்னன்னா அரிசியை நல்லபடியா கழுவிதான் நம்ம முதல்ல வச்சிருந்தோம் நாங்கள் ஆனா என்ன உனக்கு ஒரே ஒரு பையன் செந்துறேன் இந்த பாத்திரம் காணும் முதலிக்கு அவங்க வேறையோ நீங்களாம் யோசிச்சிருக்கோம் முதல்ல தெரியாத போட்டு முடிச்சுட்டு கேட்கறது காணும் போது பாப்போம் சரியா வருமா நடக்குன்னு பாப்போம் வேணும் நானும் சட்டி ஒன்று சட்டி ஒன்று பாக்குறான் என்ன எடுங்க மூடிய காணும் தேசி புளியே போட போறேன் ஆனா எல்லாமே செஞ்சிட்டோம் கடைசியிலாம் நெய் விடப்போம் என்னது யா நெல்ல இருக்கு நல்லா இருக்கும் என்ன கடைசி அங்கால வைக்கணும் இங்க தேசி புளி என்னன்னு இந்த ஒரு தேசிக்காயோட நிற்கிறார் போய் சொல்லுக்காதுன்னா தேசிக்காயே இல்லையா அமௌண்ட் தேசிக்காதான் கிடக்கு பழம் இல்ல தேசிக்காதான் கிடக்கு ஆயிரதே கலரா பக்கத்துல விட்ட போய் உண்மைக்கு தேசிக்காய் உண்டு விலை இப்ப 107 ரூபா அதுக்காண்டி நான் பக்கத்து வீட்டை போய் எல்லாம் அந்த வீட்டு மரம் வந்து அறுவாசி மரம் வீட்டை நிக்குது அதுக்காண்டி இப்ப அரைவாசி வந்து தங்கட வீட்டு மரம் அப்படித்தான் இது யார் சொத்து அப்படி என்ன மாதிரி உண்மைக்குமே அப்ப அரைவாசி அங்க வந்தபடியா நாங்கள் ஆயிருந்தாங்க அதோட அந்த அண்டிக்கு தெரியுமா அதான் நான் சொல்றவா பிரச்சனை இல்லை ஆனா என்ன உண்மைக்குமே தேசிக்க அந்த விலை சரியா கூடி போச்சு நாங்க நின்ற காசு நிப்பாடலாம் அவங்கள இருக்குன்னு அது உங்களோட விருப்பம் நீ சமையல்காரர் என்ன கேட்க கூடாது நிப்பாடக்கூடாது அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன செய்யறது நீங்க எனக்கு ஒரு டைம் சொல்லி தந்தீங்கடா இந்த நேரத்துல முட்டாவியும் இந்த டைமுக்கு சராசரியா ஒரு முட்டை சுடுதண்ணியில போட்டு ஐயோட 5 நிமிஷத்துல அஞ்சிடும் இது அடுப்பு கூட சுடுதண்ணியை நாங்கள் எடுத்து வச்சு போட்டு ஐயோ சுடுதண்ணி கொதிச்சோன்னா முட்டையை போட்டோன்னா 5 நிமிஷம் காணும் உங்களோட கதைக்கிறேன்னா புரியும் பார்த்தே வைப்பாடு அப்படி இது ஒரு அரை மணி கிளம்புறேன் நிப்பாடு விடுங்க நான் நிப்பாடு முட்டையை அவிஞ்சிட்டு நல்லபடியா முட்டையை அவிஞ்சிட்டு இனி இந்த அரிசி ஆனா கொதிச்சு கொண்டாம இருக்குது ஒரு அஞ்சு சசி கிட்ட கொண்டு வந்து சசி அவளுக்கு யோசிக்கணும் பாவம் எப்படி பிரியாணி ஆனா உண்மைக்குமே வாசம் அடிக்குது நல்லா மேல நினைக்கிறேன் சிந்தரன் திறந்து வந்தா அந்த வாசம் வந்து தெரியுமோ இல்லாடி கடை இல்லையோ உண்மைக்குமே சில பேர் எல்லாம் உண்மைக்குமே என்னன்னு சொல்ற அந்த பெருசா விறகடுப்புல சமைக்க அந்த தம் எல்லாம் போடுவீங்க மேல கல் என்ன
என்ன போடுறது நெருப்பு தணல் எல்லாம் மேல வந்து மூடி வச்சு நெருப்பு தணல் போட்டா 2 பக்கத்தாலையும் அவியும். ஆனா அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு அப்படி நிறைய பேரோட சேர்ந்து செய்ய விருப்பம். ஓ நான் 2 பேர் செஞ்சு சாப்பிட்டுட்டு யோசிப்பேன் நிறைய பேரோட செய்வோம். ஆனா நல்லா தான் வரும். அப்ப நாங்கள் இனிமே இதெல்லாம் நல்ல வடிவா குத்திச்சு கொண்டு வரணும். அதே கூட உண்மையா சச்சினுக்கு பாத்தீங்கன்னா காலில் என்ன குத்தினது, காலில ஆணை குத்திட்டுன்னு சொல்லினோம். ஆணை குத்தினா அவர் அப்படி இருக்க உண்மைக்குமே சசின் குட்டி செருப்போடான். இப்ப உண்மைக்கு பாத்தீங்கன்னா செருப்போடான்னு திரியிறவர். செருப்போட திரிஞ்சு செருப்புக்கு மேல ஆணை குத்திட்டான சின்ன காயம் தான். அப்போ அவ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போனது என்னண்டா அவைகளுக்கு ஏற்பூசி போட்டதான் மேய்க்கிறேன். அப்ப அதனால பிரச்சனை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி விட்டாச்சு. அந்த காலில் காயம்பட்டதுதான் தாமதம் கீழே ரங்குறாரே இல்லை என்ன செய்யலண்டு ஒருத்தர் தொடாதேங்க ஒன்று நிற்கிற. அப்போ நாங்கள் சரி நிறைய கைக்காம இது நல்ல வடிவ அவிஞ்சுக்கிட்ட பருவத்தில் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை பிரியாணி நல்ல வடிவ அவிஞ்சு அதாவே வத்தி வந்துட்டு இங்கே வந்து வேறங்கோ. நாங்கள் அதுக்கு மேலால இப்போ 2 முட்டை வச்சு நாங்கள் என்ன கொண்டு செஞ்சுறோம் கொண்டு இங்கே பார்த்தாலும் நல்ல வடிவா ஆளெல்லாம் அவிஞ்சு வடிவா வந்துருக்கு. சிக்கனே இல்லை என்ன செந்துறேன் சிக்கன் கூட கண்ணு தட்டியா மாட்டேன் ஒரு சிக்கன் பழகும். ஆனா உண்மைக்குமே நல்ல வடிவா அவிஞ்சு எல்லாம் வந்துட்டு அப்ப நாங்கள் இனி எல்லாத்தையும் நல்ல வடிவா ஒதுக்கிட்டு நாங்கள் வாழையில போட்டு சாப்பிட பார்ப்போமே. ஓகே சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வாழையில எல்லாம் பட்டி கொண்டு வந்தாச்சு. என்ன செந்துறேன் நாங்க இனிமே சாப்பாடு போட சரி சரி ஃபர்ஸ்ட் யாருக்கு என்ன கொஞ்சமா போடுங்க. ஏன் இப்போ கொஞ்சம் பின்னரமாயிட்டല്ലോ. அதான் நாங்கள் சமைக்க ஒழுக்கிட்ட டைமும் கொஞ்சம் பிந்திட்டு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஆறிக்கணும் வந்துச்சு. பசி யாரு இது உங்களுக்கு ஆரம் தான் செந்துறேன். வேலையில உங்களுக்கு பின்ன சிக்கன் பீஸா பார்த்தீங்களோ இப்போ ரச்சி தான் ஃபுல்லாக மிதக்கு அடிக்கல. சரி இந்த முட்டை என்ன ரைட்டோ வெங்காயம் வெங்காயம் தாரது உங்களுக்கு பின்ன நல்லா சாப்பிடுங்க வெங்காயம். அதுவும் தயிர் போட்டது இரவு வச்சு மேலே அடிக்கலாது சாப்பிடுங்க. அப்போ இப்போ எல்லாத்தையும் காணுங்க இங்கே வந்து பாருங்க. ஓகே இங்கே வந்து பாருங்க கிட்ட வாழையில் பாக்கியே கூட ஒரு வடிவாக கிடக்கு. எப்படி இருக்குன்னு இப்படி என்ன சாப்பிடுவேன் அப்படியே. சரி நீங்க இருங்க நான் சாப்பிடுறேன். அப்படியே நீங்க வராட்டி உங்களை விட்டுட்டு கண்டிப்பா சாப்பிடுறேன். அவ்வளோ அவசியம் எனக்கு. அதோட வந்து செஞ்ச சாப்பாடு வந்து வித்தியாசமான சாப்பாடு பிரியாணி இல்லை இன்னைக்கு தெரியும். இங்கே இன்னும் வடிவா முட்டை அதே மாதிரி சிக்கன் பொரிச்சேன் நான் 2 ஒரு துண்டு என்ன. ஆனா இப்படி இருக்கோ தெரியா. ஆனா நல்ல வடிவா அரிசி அவிஞ்சுதான் வந்திருக்கு போல இருக்கு. என்ன செஞ்சுறேன் சாப்பிட்டாதான் செஞ்சுறேன். சாப்பிடுங்க எல்லாம் நல்லா வந்துக்கா சொல்லதோ இல்லைண்ணா. இந்த அரிசியில் நல்லா அவிஞ்சு வந்துருக்கேன் செஞ்சுறேன். நல்லா கணக்காக வந்தது. உண்மை சொல்லதில்ல அப்படி நல்லா வந்துருக்குண்ணா. சசியா ஓடி தெரியுதா அது நல்லா இருக்கு. சொல்லி வேலை இல்லை சொல்ல தேவையில்லை வேலைன்னா தேவையில்லை. அப்படி அவ்வளோ தூரத்துக்கு கூட டேஸ்ட் எல்லாமே கணக்காக வந்து வேறு அனுபவம் இல்லை. இப்போ கொஞ்சம் பழகிட்டு அதே மாதிரி உண்மைக்குமே ரச்சி நல்ல வடிவ அவிஞ்சு வந்துருக்கு. மற்றது நாங்கள் கடைசியாக தான் புளி விட்டுறாங்களா அது வீடியோ பதிவு செய்யலாம் போட்டு என்ன ரஜியும் கணக்கில் போட்டாங்க. அப்படிலாம் சாப்பாடுக்கு மிதக்கு ரஜிங்க வெட்டுக்கடுக்க ரஜினா என்ன நாங்கள் உண்மைக்குமே 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ ரஜியானா போட்டேண்ணா. சரி சமண்ணா சாப்பாடு கூட சொன்னது இல்லை. அவ்வளோ நீட்டாக கிடக்கு நல்லா இருக்குண்ணா. வெங்காய சம்பளம் நல்லா கிடக்கு. எல்லாத்தையுமே அந்த வெங்காய சம்பளம் தோச்சு சாப்பிடேக்கா நல்லதுண்ணா. அரிசி நல்ல வடி வாங்கிருக்கு. நினைக்கல 3 தடவை கொஞ்சம் இதாக கிடந்துச்சு. இப்போ
எல்லாம் வத்தி கணக்கு அரிசி எல்லாம் அவிஞ்சு இப்படி வந்திருக்கு என்ன உண்மைக்கும் எல்லாம் தட்டம் என்ன முட்டையை நீங்களும் சாப்பிடுறேன் நானும் சாப்பிடுறேன் கடைசிக்கு வச்சுக்கோ நீங்க ஏன் வச்சிருக்கீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களோ பார்த்தீங்களா நான் அப்படி இல்லை எல்லாம் கலக்கலாம் இப்போ நான் சாப்பிட்டு இப்போ முட்டையை சாப்பிடுங்க பாதி சாப்பிடு பாதி வைப்பேன் ஏன் சிக்கனே சிக்கன் ஐயோ சுடு இப்படி சாப்பிட்டா விட மாட்டேயா உண்மையை விட மாட்டீங்க ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கூட சாப்பாடு சாப்பிட்றா இல்லை வீடியோவே பார்த்து கொண்டிருக்கேன் அதானே நாங்கள் எல்லாம் ஒருத்தரையும் காக்க வச்சு சாப்பிட மாட்டோம் கொடுத்துக்கூடாது சாப்பாடு வீடியோ தான் பார்த்து கொண்டிருக்கேன் இப்போ நாங்களும் உண்மைக்குமே அப்போ வீடியோ முடிப்போம் உங்கள் பிளேட்டில் சாப்பாடு முடிஞ்சு போல இங்கே இருக்குதுண்ணா அதான் சாப்பாடு அவ்வளோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு உண்மையாகவே உண்மைக்குமே நல்லா இருக்கு இதே போல நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு வருங்க நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் இதோட செஞ்சுறேன் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம்